அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான சூப்பரான சிறுகீரை கூட்டு. கோபி மஞ்சூரி பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கு. சாதம் வந்து ஆவி பறக்க போட்டு வாழை இலையில் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாரில் போயிடலாம். ஒண்டர்ஃபுல் டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா இருக்கு. அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான சூப்பரான சிறுகீரை கூட்டு. கோபி மஞ்சூரி பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கு. ஒண்டர்ஃபுல் டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா இருக்கு. மஷ்ரூம் ரொம்ப அருமையாக இருக்கு. பெப்பர் மட்டுமே போட்டு டாமினேட் பண்ணதுனால இந்த மாதிரி காரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் மஷ்ரூம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட்லாம் இருக்குது, அதில் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா, சென்னையில் அம்பத்தூர் போகிற வழியில் வாவின் சிக்னல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்திருக்கோம். அங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா, கணபதி பவன் ஹோட்டல் ஏற்கனவே நம்ம அண்ணா நகரில் பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டல் வந்து பிரான்ச் இங்கேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி டேஸ்ட்டு தராங்கன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் கணபதி பவன். இங்கே வந்து வாவின் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வெஜ் கறி. இது பார்க்கும்போதே ரொம்ப எம்மியாக இருக்குது, நல்லா கொதிக்க இருக்குது. அப்புறம் பட்டர் நான், அதுக்கப்புறம் கேஷ்யூ நான், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கபாப் பன்னீர், அதுக்கப்புறம் நக்கட்ஸில் பன்னீர் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஆசையை தூண்டுது. அப்புறம் மிளகு தனியா சூப் வேறுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவும் நல்லா இருக்குது. இது பார்க்கும்போது தெரியுது இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சூப். பண்ணேன். அடுத்தது பன்னீர் ஃபிங்கர் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படி நான்வெஜ் பார்க்குற மாதிரியே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது ஸ்பெஷல் பிரியாணி. அப்புறம் வந்து சிஸ்லரில் வந்து மிக்ஸ்டு வெஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மஞ்சூரியன். அப்புறம் இவங்களோட கணபதி மீல்ஸ், ஸ்பெஷல் மீல்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூப்லேருந்து போவோமா? இது பார்க்கும்போதே இதோட டென்சிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம். பன்னீர் நல்ல குவாலிட்டி. இந்த மயனேஸோட வச்சு சாப்பிடுவோம். ஆஹா ஐயோ, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போகிறது, அவ்வளோ ருசியாக இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இப்போ சூப் எதையும் கொஞ்சம் ஓரம் கட்டிடுவோமா? கொஞ்சம் நானையும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து கடைசியாக சாப்பிட்டா ரொம்ப ஆறி போயிடும், அதனால் சூடோடு இருக்கும்போது சாப்பிட்றலாம். இவங்களோட பட்டர் நான் பாருங்க, ரொம்ப சாஃப்டாக வருது. இந்த வெஜ்ஜு கறியோட டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியுங்களா? வா, செம்ம ஃப்ளேவர். கிரேவி வந்து பக்காவாக அடிச்சிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. ஆஹா, அடுத்து கேஷ்யூ நான், அதையும் ஒரு பைட் போயிடலாம். நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. உள்ள எல்லாமே
இந்த ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அரே வா, நல்லா செம்ம ரிச்சா இருக்குங்க. அது இந்த கேஷ்யூ நட் நான் வந்தீங்கன்னா கணபதி பவன்ல மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. வாவ், ஓ மேரே ஜான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அருமையா இருக்கு. சூப்பர். நானும் வந்து கரெக்டான பதத்தில் அந்த மாவை ஊற வச்சு எல்லாமே பண்ணி பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல். தந்தூரி அடுப்பில் போட்டு கரெக்டாக அந்த பேக்கிங் இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் விட்டாலும் கருகிடும். கருகாமல் கரெக்டான பதத்தில் எடுத்துருக்காங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இவங்களோட ஸ்பெஷல் பிரியாணியை டேஸ்ட் பண்ணுவோமா? ஸ்பெஷல் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு பார்த்தா கேஷ்யூ நட் இருக்கு, ஆனியனை ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, உள்ள மஷ்ரூம் எல்லாமே இருக்கு. ஆஹா, ஓஹோ, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆயிலெலாம் கரெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. இஞ்சி பூண்டு மசாலா, காரம் காரம் வந்து எல்லாருக்குமே சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து பக்கா. இத்தனைக்கு நான் வந்து இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் நாம கோபி மஞ்சூரி பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கு, அதுக்கு போவோம். ஒண்டர்ஃபுல் டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா இருக்கு. நல்லா ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ஆனியனு அப்புறம் ஜிஞ்சரு கார்லிக் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இதுக்கு போகலாம். மஷ்ரூமை நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதில் வந்து ஆனியனை வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஆஹா, மஷ்ரூம் ரொம்ப அருமையாக இருக்கு. இதோட காரம் பெப்பர் மட்டுமே போட்டு டாமினேட் பண்ணதுனால இந்த மாதிரி காரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் மஷ்ரூம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட்லாம் இருக்குது, அதில் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அடுத்தது ஸ்பெஷல் பிளாட்டர். இந்த ஸ்பெஷல் பிளாட்டரில் எல்லாமே வச்சுருக்காங்க, அதையும் டேஸ்ட் பண்ணுவோம். ஒரு நான்வெஜ்ஜில் சாப்பிட்ற அந்த பிளாட்டரை வந்து இவங்க வெஜ்ஜில் எக்ஸலண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த தந்தூரி மசாலாவோட இருக்கும்போது அஜினமோட்டோவில் இல்லை, பிளாக் சால்ட் அதிகமாக இல்லை, அதெல்லாம் இல்லாமலே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். தக்காளியும் ஒரு பைட் போயிடலாம். இந்த ஸ்பெஷல் பிளாட்டரில் எல்லா வெஜிடபிள்ஸ் உள்ள ஸ்டார்டர்ஸையும் அருமையாக கொடுத்துருக்காங்க. கபாபில் இங்கே வந்தீங்கன்னா இதையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஒரு மசாலா அதிகமாக இல்லை, ஒரு காரம் எரிச்சல் இல்லை, உள்ளே போகும்போதே நல்லா தெரியுது, ஸ்மூத்தாக போகுது. அதுதானே முக்கியம். ஃபுட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது முக்கியம் இல்லை, அந்த ஃபுட்டு நல்லா இருக்கணும், உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். பிளாட்டருக்கும் 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். சூப்பர். அடுத்தது சிஸ்லருக்கு போயிடலாம். எல்லாமே வெஜ், எல்லாமே இதுவும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆலூவில் போயிடலாம். கொஞ்சம் அந்த புகையோட இது இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. பன்னீரையும் கூட வச்சுட்டு ஒரு பைட் போயிடலாம். வா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சூடோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கு டேஸ்ட். சூப்பர். இன்னும் டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிஸ்லரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாமல் எதையும் சாப்பிடுங்க. அடுத்தது நம்மளோட மீல்ஸுக்கு போயிடலாமா? இங்கே பாருங்கள் மீல்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு. ஆனியன் பச்சடி, கோஸ் பொரியல், சாம்பார், கூட்டு, ரசம், வத்த குழம்பு, அப்புறம் ஃப்ரூட் சாலட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்க்கும் போதே எச்சில் ஊறுது. கீரை, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அருமையான ஒரு கீரை கூட்டு. அப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து
ஒரு குருமா ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட ஸ்பெஷலி தினமும் ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து புளி சாதம் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லதில்லை. அதுக்கான ரஃப்னஸோடு இருக்கணும். கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ சாப்பிடும் ஏதோ கறி குருமா வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. வெஜ்ஜை வந்து நான்வெஜ் பட்டனில் உள்ள மசாலாவில் ரொம்ப சூப்பராக தராங்க. நல்லா கொதிக்க இருக்கு பாருங்க. ஆவி பறக்குது. சாதம் வந்து ஆவி பறக்க போட்டு வாழை இலையில் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாரில் போயிடலாம். சாம்பாரில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. மற்றபடி கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி இருக்குது. அடுத்து கொஞ்சம் கீரையை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. ஹோட்டல்லாம் போனால் கீரையை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க எல்லாரும். எதுக்கு அவங்க இருக்கிறதுலே கஷ்டமான வேலை கீரை தான். அந்த கஷ்டமாக எதுக்கு செய்கிறாங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும், சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் தான். நிறைய பேர் இந்த கீரையை சொல்கிறதே இல்லை. கீரை சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்த்தாக இருக்க முடியும். மறந்துடாதீங்க. அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான சூப்பரான சிறுகீரை கூட்டு. எதுக்குமே தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல போல இருக்குங்க. எல்லாமே அவ்வளோ ருசியாக இருக்கு. வெரைட்டி ரைஸ் மறந்துட்டேன், அதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்ருவோம். அதே ஒரு நார்மலான ஒரு புளி சாதம். புளியெல்லாம் கரெக்டாக போட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கு. அடுத்து நம்ம வத்த குழம்புக்கு போயிடலாமா? எங்க வத்த குழம்பு? வத்த குழம்புக்கு சொரக்காய் கூட்டு. வத்த குழம்பு அப்படியே ஒரு பிராமின் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு. ஆஹா, இந்த வத்த குழம்புக்கும் இந்த சொரக்காய் பொரியலுக்கும் அதில் போட்டு அந்த கடலைப்பருப்பு எல்லாமே டேஸ்ட் வந்து எங்கேயோ கொண்டு போகுது. வா வா வா. துவையல் வர வச்சுருக்காங்க, அதே சாப்பிடும். நல்லா வேர்க்கடலை நல்லா ஒரு துவையல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ரசத்துக்கு போயிடுவோமா? செம்மையாக இருக்குங்க. சுருக்குன்னு இருக்குது ரசம். அந்த மிளகு ஃப்ளேவரு, பூண்டோட ஃப்ளேவரும் செம்மையாக டாமினேட் பண்ணுது. எக்ஸலண்ட். இதுக்கு கொஞ்சம் கோஸ் பொரியலோட போயிடலாம். ஒரு பைட்டு. வா வா வா. வெண்பூசணி கூட்டு, அது ரசத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா வயிறும் ஃபுல்லாகிடுச்சு, மனசும் ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே இவங்கள்ட்ட வந்து 2 years பேக் வந்து அண்ணா நகரில் பண்ணியிருக்கோம். அங்கேயே எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா திரும்ப வந்து பார்த்தாலும் அந்த டேஸ்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு அருமையாக கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்ச்லேயே எல்லா விஷயமும் கிடைக்குது. ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஈவினிங் வந்து இன்னொரு நாள் வேறு பிரான்ச்லேருந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். ஃப்ரூட் சாலடை டேஸ்ட் பண்ணுறோம். நல்லா ரெட்டிஷாக அருமையாக இருக்குது. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸு இதை சாப்பிடக்கூடாது, அதை குவிட் பண்ணுங்க. அடுத்து கேசரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு கேசரி. இனிப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குது. எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரொம்ப ஹாப்பி. சூப்பர். இன்னைக்கு ரிவ்யூ நல்லபடியாக முடிஞ்சது. இதே மாதிரி வேற ஒரு அருமையான ஃபுட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். பாய்.